ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த சிலுவையின் தியானங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளத்திலே பேசும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இது என்னுடைய வார்த்தைகளோ இல்லை சுவாமி. நீர் ஆண்டவரை எங்களுக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். சிலுவையில் இருந்து வரும் ஒரு குரல் இன்று நம்மை நோக்கி வருகிறது. தாகமாய் இருக்கிறேன். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவர் தாகமாய் இருக்கிறேன் என்கிறார். சமுத்திரத்தை படைத்தவர் தாகமாய் இருக்கிறேன் என்கிறார். நானே ஜீவ தண்ணீர் என்று சொன்னவர் தாகமாய் இருக்கிறேன் என்கிறார். இந்த ஒரு வார்த்தை அவரது மனித வேதனையையும் தெய்வ அன்பையும் இரண்டும் அடங்கி இருக்கிறது இந்த வார்த்தையில். யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனத்தில், அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். முதலாவது நம்ம பார்க்க போறது மனித வேதனையின் தாகம். இயேசு அடிக்கப்பட்டார், முட்கிரீடம் சூடப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார். வெயில், வலி இவை அனைத்தும் அவரை தாகப்படுத்தின. இது எதை காட்டுகிறது? இயேசு உண்மையான மனித தன்மையை வெளிப்படுத்துகிறார். அவர் நம் வலியையும் துன்பத்தையும் அறிந்தவராயிருக்கிறார். அவர் நம்முடைய பலவீனங்களை உணர்ந்தவர். எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அதே போல உங்களுடைய வலியை, உங்களுடைய கஷ்டத்தை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். இரண்டாவதாக நாம பார்க்க போறது தீர்க்க தரிசன நிறைவேற்றத்தின் தாகம். சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 21வது வசனம், என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். சிலுவையில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் முன்கூட்டியே எழுதப்பட்டது. இயேசு தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னது கூட வேதாகமம் நிறைவேற்றுவதற்காக. இதனால் நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம்? தேவன் தமது வார்த்தையை ஒருபோதும் தவறவிட மாட்டார். உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிற தேவன். அவருடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கண்டிப்பாக நிறைவேறும். மூன்றாவதாக மாற்றத்தின் தாகம். ஒரு அதிசயமான பரிமாற்றம் சிலுவையில் நடந்தது. நானே ஜீவ தண்ணீர் என்றவர் ஜீவ தண்ணீரின் முதன்மையானவர் தாகமானார். ஏன்? பாவத்தில் வாடிய நம்மை திருப்தி அடைய செய்ய. யோவான் 7:37 ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொன்னார். ஆனால் நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் நம்முடைய இடத்தில் இருக்கிறார். அவர் நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய இடத்தில் அவர் இருக்கிறார். அடுத்தது ஆத்ம தாகத்தின் அழைப்பு. நாம் இந்த உலகில் குறைவுற்றவர்களாக, சமாதானமற்றவர்களாக இருக்கிறோம். ஏன்? நம்முடைய ஆத்மா தாகமாய் இருக்கிறது. யோவான் 4:14 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ ஊற்றாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். நம்முடைய தாகத்தை உலகம் தீர்க்காது. இயேசுவே நம்முடைய ஜீவ தண்ணீர், நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர். கடைசியாக இந்த வார்த்தை ஒரு அன்பின் உச்ச வெளிப்பாடு. தாகமாய் இருக்கிறேன் என்பது ஒரு வேண்டல் அல்ல, அது ஒரு அன்பின் குரல். ஒரு தாய் தனது குழந்தைக்காக துன்பத்தை தாங்குவாள். ஆனால் இயேசு உலகமெங்கும் உள்ள அனைவருக்காகவும் தாகத்தை தாங்கினார். அவர் நம்மை நேசிக்கிறார். யோவான் 3:16 சொல்லியிருக்கிறபடி
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனெவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்று நம்மை பார்த்து சிலுவையிலிருந்து ஒரு குரல் வருகிறது, நீ தாகமாய் இருக்கிறாயா? நம்முடைய பாவத்தின் தாகம், சமாதானத்தின் தாகம், அன்பின் தாகம், இந்த எல்லா தாகத்துக்கும் ஒரே பதில் இயேசு. இயேசுவை நோக்கி சொல்லுங்கள், கர்த்தாவே நான் தாகமாய் இருக்கிறேன் என்று. அவர் உங்களை நிரப்புவார், அவர் உங்களை மாற்றுவார், அவர் உங்களுக்கு ஜீவனை அளிப்பார். ஆமென்.